சண்டைக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோட்கான ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. விக்ரம் டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணலான்னு போகிறாரு. அப்போ ஐஸ்வர்யா வேண்டிகிட்டு இருக்காங்க, கடவுளே இந்த பெண்ணும் எழுதக்கூடாது, முருகா காப்பாற்று காப்பாற்றுன்னு வேண்டிகிட்டு இருக்க. அதுக்குள்ளே விக்ரம் டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணியே முடிச்சிடுவார். டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணதுக்கப்புறமா அந்த டாக்குமெண்ட்டை நந்தினி கிட்ட கொடுக்குறாரு. அம்மா, இனிமேல் நீங்கள் எதுக்காகவும் என்கிட்ட கை நீட்டி நிற்க தேவையில்லை. இப்போது ஒரே சைனில் நீங்கள் 100 crores ட்ரா பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே நந்தினிக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. உடனே ஐஸ்வர்யாவை பார்த்து தம் ஸ்டோன்லாம் காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மகா சாமி கிட்ட வேண்டிகிட்டு இருக்காங்க, கடவுளே இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் விக்ரமை போயிட்டு மீட் பண்ணிவிடுவேன், ஆனால் அது வரைக்கும் எதுவும் தப்பாக நடந்துடக்கூடாது, நீங்கள் தான் துணையாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிகிட்டு இருக்காங்க. நந்தினி பக்கத்தில் புலிமுருகன் நின்றுட்டுருப்பாங்க. அப்போது புலிமுருகன் மேலே திடீர்னு ஒரு பல்லி விழுந்துடுது. விழுந்த உடனே புலிமுருகன் அலறி அடிச்சுக்கிட்டு கத்துறாரு. பக்கத்தில் நந்தினி டாக்குமெண்ட்டை கையில் வச்சுருப்பாங்க, அதையும் தெரியாமல் தட்டி விட்டுருவார். தட்டி விட்ட உடனே அந்த டாக்குமெண்ட் நேராக விளக்கேற்றி வச்சுருப்பாங்க, அது மேலே போய் விழுந்துடும். அப்படியே அந்த டாக்குமெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக எரிஞ்சிட்ருக்கு. அதை பார்த்த உடனே நந்தினி பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி போய் இந்த டாக்குமெண்ட்டை எடுக்கிறாங்க. அதுக்குள்ளே அந்த டாக்குமெண்ட்டை பாதி எரிஞ்சிட்ருக்கும். அதை தட்டிட்டு இருப்பாங்க. தெரியாமல் அவங்களுடைய புடவையோட முந்தானை அந்த விளக்கு மேலே பட்டிருக்கும். அவங்களுடைய சாரியை எரிஞ்சிட்ருக்கோம். இதை பார்த்ததுமே விக்ரம் ஓடி போய் அந்த நெருப்பை அணைக்கிறாங்க. ஐயோ எல்லாமே எரிஞ்சு போச்சு, என்ன இப்படி நடந்துச்சு அப்படின்னு புலிமுருகன் ஒரு பக்கம் கத்திட்டுருக்க. நேராக ஐஸ்வர்யா அங்கே பார்த்தீங்களா மாமா, நாங்கள் நினச்சது தான் அந்த கடவுளும் நினச்சிருக்காரு, அந்த கடவுளுக்கே இந்த விஷயம் பிடிக்கல போல இருக்குது, அதனால தான் சகுனம் சொல்கிற பள்ளி சாமியாக இந்த மாதிரி நமக்கு சகுனத்தை காமிச்சு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா நந்தினியை பார்த்து தம் ஸ்டோன் காமிக்கிறாங்க. அதனால் நந்தினி பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க. இதோட இந்த எபிசோட அப்புறமா முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.